வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாசாடிஸுங்க சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்பிள்ஃபேர் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபேரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2.1 ஆம்பிள்ஃபேர் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து ஃபுல் கிளாஸ்லேயும் கீழே வந்து மேட் ஃபினிஷிங்லேயும் இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 2 8 இன்ச்சு, அதாவது 50 to 100 வாட்ஸு, 2 8 இன்ச்சு பக்கா ட்ரைவ் ஆகும். அதே போல் சப்வூஃபர் வந்து JBL, பைனியர், சோனி இந்த 3 பிராண்டை தவிர நம்ம பவர் ஆம்பிள்ஃபேருக்கு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஆம்பிள்ஃபேர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் மேனவாக்கத்தில் இருந்து வேணுகோபால் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்கான ஆம்பிள்ஃபேர் இது தாங்க. நான் ஃபுல்லாக சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. லைட் ஆன் ஆஃபு இல்லை பவர் ஆன் ஆஃப் ஆம்பிள்ஃபேர் இது கஸ்டமரோட நேமுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். மிட்டு, ட்ரிபிளு, பேஸு, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பு வால்யூமு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு எல்லாமே ஆன் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்சும் எல்லாமே கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு ஹைஃபையாக நம்ம இந்த ஆம்பிள்ஃபேரை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், நல்ல கிளாரிட்டியும் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் புஷ் வந்து 4 புஷ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான ஒரு மூமெண்ட்டு. அதே போல் ஆடியோவும் சரி, நல்லா ஒரு தரமான ஒரு ஆடியோ வந்திருக்கு. என்கிட்ட ஆர்டர் கொடுத்த நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளுடைய NJW வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஆம்பிள்ஃபேர் பண்ண முடியாது, பவர் ஆம்பிள்ஃபேர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பக்கா ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இந்த 2-3 நாளாக ஃபோன் பண்ணியிருப்பீங்க, என்னால் எடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் விசேஷங்கள் இருந்தது. அதனால் என்னால் உங்கள் கால்ஸை வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்தேன். இன்றைக்கி ஒரு எடிட்டிங் பண்ணி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிள்ஃபேரை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் கார்டு எல்லாமே நீட்னஸாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பனானா சாக்கெட்டும், நார்மல் வந்து பார்த்திங்கன்னா LSS ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்ஸுங்க, USB மாடலில் இருக்கக்கூடிய ஆக்ஸை தான் நம்ம இந்த இடத்துல நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். இந்த எதில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் USB மாடலில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆக்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஒரு கூலிங் ஃபேன் வந்து உள்ளே இன்டீரியர் பண்ணுற மாதிரி தான் எப்பவும் எந்த ஆம்பிள்ஃபேர் பண்ணாலும் நான் உள்ளே தான் ஏர் அடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். சப்புக்கு பனானா சாக்கெட்டு, அதுக்கு LSS லெஃப்ட் ரைட்டுக்கு, சரிங்களா? இதில் கஸ்டமர் கேட்டது என்ன அப்படின்னா, ARC அண்ட் ஆப்டிக்கல் எனக்கு வேலை செய்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸ்பெசிஃபிகேஷனாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹை எண்டான ஒரு ஆடியோ சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் முழுக்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உள்ளே சொல்கிறேன் இன்டீரியரில். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது அப்படின்னா உங்களோட ஆம்பிள்ஃபேர் வந்து ரொம்ப ஹை எண்டாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 10,500 நான் இந்த ஆம்பிள்ஃபேரை ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன். அதே போல் 1 இயர் கேரண்டியோட இந்த ஆம்பிள்ஃபேரை கொடுத்துருவேன். ARC ஆப்டிக்கல் அதை செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக சுவிட்சும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு டீகோடர் வச்சு நம்ம ஒரு 2.1 பண்ணணும், ரிமோட் வச்சு பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்கேன். ஆக்ஸ் மூலியமாகவே, அதாவது HDMI மூலியமாகவே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோவாக வேலை செய்கிற மாதிரி இந்த ஆம்பிள்ஃபேரை ரொம்ப ஹை எண்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆடியோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நார்மல் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா 9,500 இந்த டீகோடர் இல்லாமல், சரிங்களா? இந்த ARC அது வேலை செய்யாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வேணும் அப்படின்னா 9,500 அந்த ஆம்பிள்ஃபேரு. அது போட்டு வேணும் அப்படின்னா 10,500, சரிங்களா? வயரிங்லாம் நீட்டாக ப்ராப்பராக இருக்கும். உங்களோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய விலை எதுக்காக அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் உள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வரையும் எல்லாமே பக்காவாக இருக்கும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பே கம்பெனியோட கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கண்ட்ரோலோட விலை வந்து 25 ரூபா, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து சொல்ல வேணாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டே விட்டுருவோம். நம்ம இது ஃபுல்லாகவே என்னோடய கஸ்டமர் ஃபோன் பண்ணிங்கன்னா டோட்டலாக நான் இதுக்கான பேமெண்ட் என்ன, எப்படி, மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். வீடியோவில் சொல்ல வேணாம். வீடியோவில் சொல்ல எனக்கு தான் பிரச்சனையாகுது, சரிங்களா? யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளைலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டிலேருந்து எல்லாத்துக்குமே சிலிவு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சிலிவு இல்லாத இடம் இருக்காது. வயரிங்கை பார்த்தீங்கன்னா
நீட்னஸாக இருக்கும். அதே போல் வயரிங் போட்டு இது ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். இந்த ஆம்பிள்ஃபயருக்குள்ளே உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஓரளவாக நான் வந்து இந்த ஆம்பிள்ஃபயருக்குள்ளே இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. முடிஞ்ச வரையும் என்கிட்ட பொறுமை காத்து ஆம்பிள்ஃபயர் வாங்கிக்கோங்க. கொடுத்த நண்பர்கள் யாருமே பயப்பட வேணாம். ஐயோ ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். எதனால் நம்மளுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் சூஸ் பண்ணி போடுவேன். அதே போல் என்னோடய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். நானும் உட்காந்து அசம்பிள் பண்ணி தான் இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து ரெடி பண்ணணும். நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி டைரெக்டாக அப்படி வாங்கி வைக்கிறதில்ல. கேபினு அண்டு அதுக்குரிய சின்ன சின்ன மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வந்து லோக்கலில் வாங்குகிறோமோ தவிர முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய தான். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஹைஃபையான ஆடியோங்க. உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக பொறுமையாக இருங்க, சரிங்களா? இப்போ 12 லீஃப் ஹீட்ஷிங்கில் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஹீட்ஷிங்கோட மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் ஆடியோவும் சரி, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் கஸ்டமருக்கு வந்து 10,500 வந்து கஸ்டமருக்கு வந்து பெரிய ஒரு விஷயந்தான். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் ஒரு ஹைஃபையாக யூஸ் பண்ணும்போது தான் ஆடியோவும் சரி தரமாகவும் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ வந்து வரவே வராது. ஒரு ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பேக் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல தேவையோ, எவ்வளோ மெட்டீரியல் நான் உள்ளே வச்சுருக்கேன், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஹேஷ் பண்ணி தரமாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். தேவையில்லாத இடத்துல எங்கேயாவது நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரூஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஷர் போட்டு நல்லா ஹைஃபையான ஒரு ஸ்க்ரூ போட்டு தரமாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், பொறுமை காத்து என்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணாதீங்க. அதே போல் உங்கள் ஆம்பிள்ஃபயர் வந்து தரமாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்டும் தரமாக இருக்கும் நம்மள்கிட்ட. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28.028 12 ஆம்பியர் அடிச்சிருக்கேன். இது வந்து 2.1 தான். என்னடா இதுக்கே வந்து இவ்வளோ பெரிய ஆம்பியர் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னையை பொறுத்தவரையும் ஒரு ஆம்பிள்ஃபயரில் வந்து பேஸு ட்ரிபிள் எல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னா கூட அந்த சாங் உடையாமல் பக்காவாக ரெடி ஆகணும். அந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஹைஃபையாக யூஸ் பண்ணிடுவோம். 63 வோல்ட்டில் 10,000 எஃப் கெப்பாசிட்டி 2 கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். 10க்கு 35 மெட்டல் டையோடு 3 மிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் யூடியோட 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதுதான் உள்ளே இருக்கிற மெட்டீரியலு. இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயரிங்கை பாருங்கள். எந்த இடத்துலையுமே வந்து ஸ்லீவ் போடாமல் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஸ்லீவ் போட்டு தரமாக ரெடி பண்ணிடுவோம். ஆம்பிள்ஃபயர் எவ்வளோ நேரம் வேணாலும் ரன் பண்ணிக்கோங்க, எந்த இஷ்யூ வராது. நம்மளுடைய 3-வே டோன் கண்ட்ரோல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ ஹைஃபைங்க வேறு லெவலுங்க நம்ம 3-வே டோன் கண்ட்ரோலு. இதில் வந்து கேஎம்எஸ்னோட சபபுரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அவுட்ரு பேஸ் வர மாதிரியும் சரி, இன்னரில் வந்து நல்லா பக்காவாக இருக்கும் ஸ்மூத்தாக. நம்மளுடைய NJW வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டு வந்து வந்துருச்சுங்க, டிரான்சிஸ்டர் வந்துருச்சு. அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வருத்தமே படாதீங்க, தரமாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம இப்போட்ட 4 சேனல் வந்துருந்துச்சு, 8 ஐசி வந்துருந்துச்சு, 10 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, பாருங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை செக் பண்ணுறதோசரம் ஒரு ஆம்பிள்ஃபயராகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை போட்டு ஏற்றி கஸ்டமர் சைடில் இந்த ஆம்பிள்ஃபயர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம், சரிங்களா? NJW பியூர் NJW. நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். NJW பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் கூகுளில் போய் படிச்சுக்கோங்க. 5200 NJW வச்சு பேர் பண்ணி பாருங்கள். இது என்ன வாட்டேஜில் கொடுக்கும், இது என்ன பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்யக்கூடியது அப்படின்றத ஒரு கஸ்டமர் சைடில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க, மற்றபடி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருள் வாங்கும்போது அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறீங்களா? அது மாதிரி நம்ம ஒரு பவர் ஆம்பிள்ஃபயர் வாங்கும்போது அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஐசியெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து யூஸ் அண்ட் த்ரோவா, இல்லை நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிக்க முடியுமா, ரீவொர்க் எதுக்காக அசம்பிள்டு வராங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையும் எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூ வரும். அந்த இஷ்யூவை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்டில் ஒரு ஆம்பிள்ஃபயர் பண்ணுங்கள். இல்லை தூக்கி போட்டுட்டு புதுசு தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆம்பிள்ஃபயர் பண்ணவே தேவையில்ல, நீங்கள் ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக்கோட GS99999 ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்டில் இந்த போர்டு வந்து ஸ்மால் போர்டு தான் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ARC அண்டு வந்து ஆப்டிக்கல் இதில் வேலை செய்கிற மாதிரி டீகோட்ரு. இந்த டீகோட்ரு
இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஆடியோ இன்புட் வந்து 5 சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஏஆர்சியில் கனெக்ட் ஆகும்போது ஒரு ஸ்டூடியோவாக வந்து வேலை செஞ்சு இது பக்காவாக எடுத்து கொடுக்கும். அதாவது ஒரு சப்வூஃபர் 2 லெஃப்ட் ரைட் வந்து தரமாக வேலை செய்கிற மாதிரி அது வந்து பர்ஃபெக்டாக பிரித்து கொடுக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோவும் செக் பண்ணிட்டேன், வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆக்ஸு அண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி மாடல்னு சொல்கிறோம். இப்போ செலக்ட் பண்ணோன்னா யூஎஸ்பி வேலை செய்யும். யூஎஸ்பியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு எல்லா சேனலும் லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்புக்கும் போய் வெளியில் வரும். எடுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே டீகோட்ரு ஜிடெக்கோட டீகோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீகோட்ரு வந்து வேலை செய்யும். இந்த ஒரு சுவிட்சில் வந்து எல்லாமே வேலை செய்யும். ஆடியோ சிக்னல் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் வேலை செய்யும். அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பேக் சைடில் இன்னொரு சில கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் பழைய டைப்பாகவே வச்சுருப்பாங்க. டிவியில் வந்து ஆக்ஸ் வேணும், அந்த 2 பின்னு கொடுத்து பிளாக் அண்டு ரெட்டு அது மாதிரி கொடுத்து பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மறுபடியும் இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி மாடல் வேலை செய்யுதுல்ல, அந்த இடத்துல ஒரு ஆக்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஆக்ஸை கொண்டாந்து நான் பேக் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவிடி பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ஸை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம டிவிடி பின் இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை கேபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவிலையும் பாருங்கள், நம்ம வந்து அந்த குறை பண்ணி அந்த மாதிரி போட மாட்டேன். 1 ஸ்கொயரமும் வயர் சால்ட்ரிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற கேபிள்ஸும் சரி எல்லாமே தரமாக இருக்கும். அதே மாதிரி சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா நம்ம ரிப்பன் வயர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தரமாகவும் இருக்கும், நீட்னஸாகவும் இருக்கும். அதே போல் பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். நம்ம வந்து அந்த சப்புக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் தெரியுங்களா, பேக் சைடில் வந்து பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம். அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக காப்பரில் லெக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து இதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த ஆம்பிள்ஃபையரோட முழுக்க எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆம்பிள்ஃபையரை வந்து உங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த ஆம்பிள்ஃபையரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதே போல் சின்ன ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம் ஆம்பிள்ஃபையரை. ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகிடும். நம்ம இப்போ இங்கே ஆன் பண்ணணும். பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா தரமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபேன் வந்து கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கும். 24 வோல்ட்டில் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்பி மாடல் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எஃப்எம் மோடில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஆம்பிள்ஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கிற HDMI வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு ஃபேன் 2 ஃபேனும் 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சவுண்டும் வராது, நீட்னஸாக ப்யூராக ஓடிட்டுருக்கும். ஒரு சவுண்டே இல்லாமல் ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆப்டிக்கல் ஏஆர்சி ஆப்டிக்கல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்து விட்டிங்க அப்படின்னா இப்போ உள் சைடு இருக்கும், எடுத்து விட்டிங்க அப்படின்னா யூஎஸ்பி மாடல் ஆஃப் ஆகிடும். இப்போ டேரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு HDMI ஆன் ஆகிடும். இதில் வந்து 5 சேனல் இன்புட் உள்ளே வரும். பட் ஆனால் நான் அதில் 2 சேனலாக தான் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீகோடர் ஆன் ஆகிடுச்சு. இதிலேருந்து இப்போ ஆடியோ சிக்னல் வந்து நமக்கு வந்து பவர் ஆம்பிள்ஃபையருக்கு போயிட்டுருக்கு. ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இண்டிகேட்டர் காமிச்சிட்டே இருக்கும். பேக் சைடில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பட்டன் இருக்குது. ஆப்டிக்கலா இல்லை HDMI சரிங்களா, ஏஆர்சியா அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்காக சுவிட்ச் நம்ம வந்து முன்னாடி கொடுக்க முடியாது. அது பேக் சைடில் வந்து 1 டைம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மறுபடியும் நம்ம வந்து ஆன் பண்ணிடுறேன். உங்களுக்கு சின்ன விஷயம் அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இடையில பார்த்துட்டு கேட்காதீங்க. இந்த ஆம்பிள்ஃபையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,500 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்ஸ் ஆன் பண்ணிட்டோம். ஆக்ஸ் ஆன் பண்ணிவிட்டால் இந்த 3 பின்னில் இந்த 6 பின் இருக்குல்ல, எந்த பின்னில் வந்து லெஃப்ட் ரைட் வேணாலும் கொடுத்துக்கோங்க, தரமாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் என்கிட்ட பொறுமையாக இருந்து வாங்கிக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டுன்னா கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க தயவுசெய்து. இதுதான் என்னோடய கருத்து. இப்போ ஆம்பிள்ஃபையர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மல்டி கலர் லைட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே போல் நம்ம யாசோடியோஸ் அப்படின்ற நேமுக்கும் எல்இடி, அதாவது லைட் ப்ளூவில் நான் இந்த எல்இடி கொடுத்துருக்கேன். அதே போல் கஸ்டமர் சைடில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு 3 எழுத்து மட்டும் லெட்டரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுவும் நம்ம வந்து கஸ்டமர் சைடு அவரோட விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
விடிபி அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன லெட்டரில் எனக்கு வேணும்னாரு. அதே போல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து க்ரீன் கலரில் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தார். அது போல் தான் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபையரோட சின்ன ஒரு ஆடியோ டெஸ்டிங்கும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோவில் ஹெட்செட்டில் கேளுங்க. ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. அதனால் சின்னதாக ஒரு ஆடியோ வந்து போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அது போடுறதே பெரிய யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பிரைட்டு விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை செக் பண்ணிவிட்டு தான் வீடியோவே அப்லோடு பண்ணுவேன். பார்க்கலாம். அது காப்பிரைட் விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதோட ஆடியோ நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆடியோவை நான் கட் பண்ணிடுவேன். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஆம்பிள்ஃபையரோட ஆடியோ டெஸ்டிங் சின்னதாக பார்க்கலாம். தவறாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரை ஹெட்செட்டில் கேளுங்க. பெரிய வீடியோ வேணும்னா இன்ஸ்டா போயிருங்க. நிறம் மாறினார்